நம்மளுடைய முன்னோர்கள் எப்போவுமே ஒரு மூலிகை மிகச்சிறந்தது அப்படின்னா அதை சுவாமிக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு அர்ச்சனை பொருளாக, ஃபார் எக்ஸாம்பிள் வைணவ திருத்தலங்களில் துளசியை பயன்படுத்துவாங்க, சிவாலயங்களில் வில்வத்தை பயன்படுத்துவாங்க. அதே போல் விநாயகர் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே இந்த எருக்கமுடைய பூவை பயன்படுத்துவாங்க. இந்த எருக்கம் வேர் பொடியை நெல்லளவு நம்ம திப்பிலியோடு சேர்த்து சாப்பிடும்போது பித்த நோய்களும், மிளகோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது கஃப நோய்களும் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எருக்கம் பழுப்பிலைகள், அதாவது மஞ்சள் நிறத்தில் மாறின அந்த எருக்கம் பழுப்பிலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு, இல்லைன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி விளக்கெண்ணெயில் தோய்ச்சிட்டு அந்த சூடான செங்கல்கள் மேலே வச்சு குதிங்கால்களை அது மேலே வைப்பாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். சித்த மருத்துவத்தில் பாதரசத்தை நானோ பார்ட்டிக்கலாக மாற்றி நாட்பட்ட நோய்கள்லேருந்து புற்றுநோய் வரைக்கும் பயன்படுத்துவாங்க. அந்த பாதரசத்தினுடைய அந்த எஃபெக்ட் மூலிகைகளில் வெஜிடபிள் மெர்க்குரி அப்படிங்கிற எருக்கில் இருக்குது. ஸோ இந்த எருக்கு அப்படிங்கிறது அந்த பால் கண்ணில் பட்டாலே கண் பார்வை பறி போயிடும். தவறுதலாக அந்த செடியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதயம் செயலிழந்து போயிடும். மிகப்பெரிய நஞ்சுன்னு சொல்லக்கூடிய எருக்கு, இந்த எருக்கை சித்தர்கள் மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி பாம்பினுடைய விஷம் நம்ம இன்றைக்கி மருந்தாக பயன்படுத்துகிறோமோ, அதே போல் எருக்கில் இருக்கக்கூடிய நஞ்சுத்தன்மையை நீக்கிட்டு அதை மருந்தாக பயன்படுத்தும் போது சுவாச காசம் மாதிரியான வீசிங் சம்மந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி நாட்பட்ட நோய்களை சரி செய்கிறதுக்கும், ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் வாயில் உண்டாகக்கூடிய புற்றுநோய், ஹியூமன் ஓரல் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவோம், இந்த புற்றுநோயை கூட இது தடுக்குது, அதனுடைய செல்கள் வளர்ச்சி அடையதை இது தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சி முடிவுகள்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இத்தனை பெரிய பலன்கள் இருக்கக்கூடிய எருக்கு, நம்மளுடைய முன்னோர்கள் எப்போவுமே ஒரு மூலிகை மிகச்சிறந்தது அப்படின்னா அதை சுவாமிக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு அர்ச்சனை பொருளாக, ஃபார் எக்ஸாம்பிள் வைணவ திருத்தலங்களில் துளசியை பயன்படுத்துவாங்க, சிவாலயங்களில் வில்வத்தை பயன்படுத்துவாங்க. அதே போல் விநாயகர் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே இந்த எருக்கமுடைய பூவை பயன்படுத்துவாங்க. இந்த எருக்கத்தினுடைய வேரில் செஞ்ச விநாயகரை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த எருக்கம் வேர் அத்தனை மருத்துவ பலன்கள் உடையது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சூசகமாக அதை சொல்லியிருக்காங்க, இதை நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எருக்கு இலையை பொறுத்த வரைக்கும் வாத சம்பந்தமான நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம். கிராமப்புறங்களில் இன்னுமே பயன்படுத்துவாங்க. குதிங்காலில் வலி இருக்குது, கால்கேனியல் ஸ்பர் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு செங்கலை சூடு பண்ணிவிட்டு எருக்கம் பழுப்பிலைகள், அதாவது மஞ்சள் நிறத்தில் மாறின அந்த எருக்கம் பழுப்பிலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு, இல்லைன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி விளக்கெண்ணெயில் தோய்ச்சிட்டு அந்த சூடான செங்கல்கள் மேலே வச்சு குதிங்கால்களை அது மேலே வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணும்போதே அந்த குதிங்கால் வலிகள் எல்லாமே சரியாயிடும். அதே போல் முழங்கால் மூட்டில் உண்டாகக்கூடிய வலிகள், ஸோ இந்த வலிகளை சரி பண்ணுறதுக்கு இந்த எருக்க இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி முட்டியில் கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட்டும் பொழுதும் வலிகள் நல்லாவே குறையும். ஸோ அதே போல் மூட்டு வலி, கழுத்து வலி, உடம்புல உண்டாகக்கூடிய வாத சம்பந்தமான வலிகள் எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு விளக்கெண்ணெயில் இந்த எருக்கம் பழுப்பு இலைகளை போட்டு அதை ஒரு அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலே வாத சம்பந்தமான வலிகள் எல்லாமே சரியாயிடும். சித்தர்களில் நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் உடலில் நோயை சரி செய்யக்கூடிய நிறைய மூலிகைகளை பற்றி சொல்லியிருக்கக்கூடியவர் தான் தேரையர். ஸோ அவர் இந்த எருக்கத்தினுடைய வேர் பொடியை ஒரு நெல் அளவு எடுத்து வெது வெதுப்பான வெந்நீரோடு சாப்பிட்டோம் அப்படின்னா வாத சம்பந்தமான நோய்கள் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த எருக்கம் வேர் பொடியை நெல்லளவு நம்ம திப்பிலியோடு சேர்த்து சாப்பிடும்போது பித்த நோய்களும், மிளகோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது கஃப நோய்களும் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இதை அவர் வாத பித்த கஃபம் இந்த 3 நோய்களையுமே அந்த அனுபானத்தை மாற்றுறதன் மூலமாகவே சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே போல் சுவாச காசம்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா, இந்த ஆஸ்துமா நோயை சரி செய்கிறதுக்கு
எருக்கம் பூ அது கூட வந்து ஈக்குவல் குவான்டிட்டி மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு சின்ன சின்ன மாத்திரைகளாக உருட்டி வச்சுக்கணும். அந்த வீசிங் ப்ராப்ளம் வரும் பொழுது அந்த மாத்திரைகளில் 1 or 2 எடுத்து நல்லா மென்று சாப்பிடணும். இல்லைனா வந்து ஒரு வெற்றிலையில் வச்சு ஒரு கிராம்பு வச்சு நல்லா வந்து மென்று அந்த சாரை மட்டும் உள்ளே எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்போது வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். இந்த எருக்க இலைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த சமூலமே வந்து மருந்தாக பயன்படக்கூடியது. இதிலேருந்து தயாரிக்கக்கூடிய அர்க்கஷீராதி தைலம் இது வந்து மைக்ரைனை சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி வாத சம்பந்தமான வலிகளை சரி செய்கிறதுக்கு வாத கேசரி தைலம், விஷமுஷ்டி தைலம், இந்த மாதிரியான தைலங்கள் எல்லாமே வாத சம்பந்தமான வலிகளை வந்து சரி செய்யக்கூடியது. இந்த மாதிரி நிறைய மருத்துவ பலன்கள் அதற்கு உண்டு. முக்கியமாக புற்றுநோயை வந்து தடுக்குது. வாய்ப்பகுதியில் உண்டாகக்கூடிய ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஸோ இந்த செல்களில் வந்து அந்த செல்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வளர்கிறதுக்கான சில என்சைம்ஸை இது தடுக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து நிரூபிச்சிருக்கு. இது இன்னும் நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள்லாம் இதில் நடந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் இந்த எருக்கு அப்படிங்கிறது சாதாரணமாக நமக்கு வயல்வெளிகள்லையோ இல்லை வந்து கலர் நிலங்கள்லையோ வந்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதுக்கு நிறைய பலன்கள் உண்டு. இன்னும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை பாம்பு கடிக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஈவன் சமீபத்திய ஆராய்ச்சியும் கூட வந்து சொல்லுது, பாம்பு விஷத்தில் இருக்கக்கூடிய சில என்சைம்ஸை வந்து இது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்லுது. ஸோ இது எல்லாமே ஆராய்ச்சி மூலமாக மருந்தாக பயன்படுத்தக்கூடிய நாள் கூடிய விரைவிலே வந்து நடக்கும். ஸோ கேன்சர்லேருந்து வாத சம்பந்தமான வலிகள், சுவாச காசம், இந்த மாதிரியான நிறைய நோய்களை சரி செய்யக்கூடியது தான் இந்த எருக்கு. ஸோ இந்த எருக்கை ஒரு விநாயகர் சிலையாக மட்டும் செஞ்சு நம்ம பயன்படுத்தாமல் அதனுடைய பயங்களை தெரிஞ்சு மருத்துவர் ஆலோசனையோடு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி எருக்கை பற்றி நிறைய நல்ல தகவல், முக்கியமாக புற்றுநோய்க்கெல்லாம் பயன்படுது வெஜிடபிள் மெர்க்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று இன்னொரு அற்புதமான ஒரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Sri Varma's Vajicare, his wellness for her happiness.